வணக்கம். இன்னைக்கு நம்ம செவ்வாழை பழத்தின் பயன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்கிட போகிறோம். என்னென்னா, செவ்வாழை பழத்தில் பொட்டாசியம் சத்து நிறைந்து காணப்படுது. சிறுநீரக கல் ஏற்படுறத இது தடுக்குது. பார்வை கோளாறு உள்ளவங்களும் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் தினமும் இந்த செவ்வாழை பழம் சாப்பிட்டு வந்தால் அவர்களுக்கு பார்வை குறைபாடு நீங்கிவிடும். தினமும் காலையில் ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டோம்னா நம்மளுடைய குடல் சுத்தமாவதோடு கழிவுகள் எல்லாம் வெளியேறிவிடும். இந்த செவ்வாழைப்பழம் நரம்பு தளர்ச்சிக்கு மிகவும் சிறந்தது. நரம்பு தளர்ச்சி ஒரு மனிதனுக்கு இருந்தாலே அவனுக்கு ஆண்மை குறைபாடு ஏற்படும். அதனால தினமும் இந்த செவ்வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தால் நரம்பு தளர்ச்சி குணமாவதோடு ஆண்மை குறைபாடும் நீங்கிவிடும். குழந்தை பேறு தள்ளி போகின்ற தம்பதிகள் தினமும் இரவு நேரத்தில் படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டு ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா உடனே குழந்தை பேரு கிடைக்கும் அப்படிங்கிறது பெரியோர்களின் சான்றோர்களின் வாக்கு ஆகும். இந்த வாழைப்பழம் நம்ம எப்படின்னா, அதாவது சாப்பாடு சாப்பிடுவதற்கு முன்னால் இந்த செவ்வாழைப்பழம் சாப்பிட வேண்டும். எப்பொழுதுமே சாப்பிட்ட பின் இந்த பழம் சாப்பிட்டால் நமக்கு உணவு செரிமானம் ஆன பிறகுதான் இந்த வாழைப்பழம் செரிமானம் ஆகும். அதுக்கு ரொம்ப நிறைய நேரம் ஆகும் என்பதால் செரிமான கோளாறுகள் உண்டாகும். அதனால்தான் எப்பொழுதுமே வாழைப்பழம் அதுவும் செவ்வாழைப்பழம்லாம் உணவு உண்பதற்கு முன்பாக சாப்பிட வேண்டும். உணவு உண்டதற்கு பின் வாழைப்பழம் சாப்பிட்டால் உடல் சோர்வு உண்டாகும். மேலும் அதாவது உடம்புல ஏற்படுற சொறி, சிரங்கு, தோல் வெடிப்பு போன்ற சரும நோய்களும் இந்த செவ்வாழைப்பழம் சாப்பிட்றதுனால அதுவும் விலகிவிடும். இந்த காலத்தில் மூல நோய் உள்ளவர்களுக்கும் டாக்டர்கள் செவ்வாழைப்பழம் சாப்பிட சொல்லி பரிந்துரை செய்கிறார்கள். இப்படி பலவித நன்மைகள் கொண்டது இந்த செவ்வாழைப்பழம். இது மற்ற பழங்களை விட வித்தியாசமாக எப்படி இருக்கும்னா, அந்த தோல் சிவப்பு நிறத்தில் இருக்கும். அதனால தான் செவ்வாழைப்பழம் என்று சொல்கிறோம். உள்பக்கமும் மற்ற வாழைப்பழங்கள் இருப்பதை விட கொஞ்சம் திக்கான நிறத்தில் இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி இந்த நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டது இந்த செவ்வாழைப்பழம். செவ்வாழைப்பழம் சாப்பிட்றதுனால நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும். வணக்கம்.